தமிழ்நாடு அரசு தேர்வே இல்லாமல் டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து துறையில் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 22/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயோ அல்லது உங்கள் சொந்த மாவட்டத்திலேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிரும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஆஃப் விழுப்புரம் ரீஜன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் ரீஜன்லையும் அண்ட் சென்னை ரீஜன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் டியூரேஷன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. 2021, 22, 23 அண்ட் 2024 இந்த இயரில் வந்து நீங்கள் பாசிங் அவுட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாபெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், வேலூர் அண்ட் காஞ்சிபுரம் அண்ட் திருவள்ளூர் அண்டு திருவண்ணாமலை இந்த 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் அண்ட் ட்ரைனிங்க்கு அப்புறம் இந்த போஸ்டிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்லேயும் அண்டு டிப்ளமோ டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்டு எம்டிசி அண்டு சென்னைக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைலுக்காக கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் வந்து 100 வேக்கன்சியும் அண்டு டிப்ளமோ அப்ரெண்டிஸில் வந்து 200 வேக்கன்சி இருக்குது. அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டில் வந்து 20 வேக்கன்சி அண்ட் டிப்ளமோவில் வந்து 20 வேக்கன்சி இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் வந்து 7 வேக்கன்சி கிராஜுவேட்டுக்கும் அண்ட் டிப்ளமோவில் வந்து உங்களுக்கு 20 வேக்கன்சி வந்து டோட்டலாக வந்து 240 வேக்கன்சி வந்து டிப்ளமோவுக்கும் அண்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து 127 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்டில் 30 வேக்கன்சியும் அண்ட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் 30 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஏ அண்ட் பிபிஎம் அண்ட் பிசிஏ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்டுக்கு 30 வேக்கன்சியும் அண்டு டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 30 வேக்கன்சியும் அண்டு நான் இன்ஜினியரிங் வேக்கன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வேக்கன்சி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிபிஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சென்னையில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலனாலும் உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த நியரஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் கொடுத்தாவே போதும். ஆனால் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் கோர்ஸ் முடிக்கிறதா இருந்தால், அதாவது செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் மெயினாக வந்து படிச்சிருக்கணும். டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ ரெகுலராக வந்து நீங்கள் ஃபுல் டைமாக ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜிலையோ நீங்கள் ஃபுல் டைமாக ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கான ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சிக்காக நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, சரிங்களா? ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் காமர்ஸ் அண்ட் உமன் ரிசோர்ஸ் அண்ட் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே நீங்கள் 40 வயசு மினிமம் 40 வயசுக்கு இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.
அண்ட் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிற 5 டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். பட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் தான். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் மார்க்கை வச்சு உங்களுடைய ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? உங்களுக்கான ட்ரைனிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 முறைகள் இருக்குது. சரிங்களா? அப்ளை பண்ணுறது வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகிரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி பழைய வெப்சைட்டில், அதாவது நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போதும். அண்டு கேட்டகிரி பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டூடெண்ட் வந்து இப்போது புதுசாக வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இல்லை கேட்டகிரி சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பழைய வெப்சைட்டில் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ஆனால் புது வெப்சைட்டில் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிடையாது, நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டெப் வந்து எப்படி போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி, கேட்டகிரி சியில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மொபைல்லையும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் வந்து 2/4/2025 22/4/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான டியூரேஷன் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் கடைசியிலே வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து வெளியிட்டுருவாங்க. உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அட்ரஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அட்ரஸில் வந்து கொடுக்குறாங்களோ அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் போனாவே போதும், உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணாலே போதும், இந்த ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா 100% இல்லைனாலும் 90% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுலையோ அல்லது டாக்குமெண்ட்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து இதுதான். சரிங்களா? அப்ரண்டிஸ் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎன்எஸ்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காஸ், தேங்க்யூ.